பயப்படாதே என்று தேவதூதன் யாரிடமெல்லாம் சொன்னான். இரண்டாவது பயப்படாதே என்று தேவதூதன் சொன்னது எலியாவிடம். அகசியா என்ற ஒரு ராஜா இருந்தான். அவன் சமாரியாவிலிருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால்சேபூவிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால்சேபூவிடத்தில் விசாரிக்கப் போகிறீர்கள். இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களோடே சொல் என்றான். அப்படியே எலியா போய்ச் சொன்னான். அவர்கள் போய், ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்பட்டு வந்தான் என்றும் எலியா சொன்ன காரியங்களையும் அகசியா ராஜாவிடம் சொன்னார்கள். அப்பொழுது அகசியா அவர்களிடம், உங்களுக்கு எதிர்பட்டு வந்து இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், அவன் மயிர் உடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டிக்கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அகசியா, அந்த மனுஷன் திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொல்லி எலியாவை அழைத்துவர அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். எலியா மலையின் உச்சியில் உட்கார்ந்திருந்தான். 50 சேவகரும் அதன் தலைவனும் எலியாவினிடத்திற்கு வந்து, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வரச் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. மறுபடியும் எலியாவினிடத்திற்கு வேறொரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அகசியா அனுப்பினான். இவன் அவனை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை சீக்கிரமாய் வரச் சொல்லுகிறார் என்றான். எலியா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. திரும்பவும் மூன்றாந்தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அகசியா அனுப்பினான். இந்த மூன்றாம் தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு அவனை வேண்டிக்கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக. இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்தின 2 தலைவரையும் அவரவருடைய 50 சேவகரையும் பட்சித்தது. இப்போதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக என்றான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, அவனோடே கூட இறங்கிப்பா, அவனுக்கு பயப்படாதே என்றான். அப்படியே அவன் எழுந்து அவனோடே சுட ராஜாவினிடத்திற்கு இறங்கி போய் கர்த்தருடைய வார்த்தையை ராஜாவுக்கு அறிவித்தான். எலியா சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படியே தேவனை தேடாத அகசியா இறந்து போனான். எலியா சொன்ன தேவனுடைய வார்த்தை நிறைவேறியது.